நீ வருவ இப்போ சரியா? நீ வந்துடுவ வீடியோவில். உன் பேர் என்ன? தயாபரண்ணா. கைஸ் இதை ஃபஸ்ட்டு மெயின்டைன் பண்ணி கோயிலில் கட்டியிருந்தா சந்தோஷம். போதுங்க, அது மேலே முட்டை போட்டிங்கன்னா கரெக்டாகிடும். அழகாக இருக்குது போட்டிருக்காங்க. என்னது? நாயக்கர் மண்டபம். அவ்வளோ நல்லா எழுதியிருக்காங்க, ஆனால் தெரியல, எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. இப்போ அழகர் மலை கவர் பண்ண போகிறோம். அழகர் மலை போயிட்டு தென் பார்க்கலாம் எப்படின்னு. தெரியாதே, நம்ம கதை அது தானே. என்ன நடக்குது, எப்படி போகிறோன்னு நம்மளுக்கே தெரியாது. அப்படியே போயிட்டே இருக்குது தான். அதெல்லாம் போக முடியாது. கன்னியாகுமரி வா, ராமேஸ்வரம் கார். ஓகே மக்கள், முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிட்டோம் இடத்த. இங்கே இருந்து இப்போ கார்கிட்ட போய், கார் வெயிலில் இருக்குது, வெயிலேருந்து காரை தூக்கணும், தூக்கிட்டு கிளம்பணும். சரிங்களா? இப்போ எப்படி ரூட் தெரியுமா? ரூட்டே தெரியல, வர்றது வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்டு அங்கே இப்போ எப்படி கூட்டிகிட்டு போவாங்கன்னா, பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது தான் கூட்டிகிட்டு போவேன். ஏன்னா அவனுக்கு தெரியாது ரூட்டு. பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் மட்டும் தான் அவனுக்கு அங்கே இருந்து ரூட்டு தெரியும். அதனால சாமி என்ன பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டின்னு போயிட்டு அங்கே இருந்து மறுபடியும் அங்கே கூட்டின்னு போவோம். பார்த்தா இங்கே பக்கத்துலேயே இருக்கும், பக்கத்தில். ஆனால் இவர் சுற்றி நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு. பாருங்க, வரும்போது கடையெல்லாம் க்ளோஸாக இருந்துச்சு, இப்போ எல்லாம் கடையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக. வரேன்ட்டு ஏதோ மார்க்கெட்டு மார்வாடி சந்துக்குள்ளே கூட்டின்னு வரான். அவனுக்கே தெரியல ரூட்டு. இல்லை இப்போது டிஃபன் சாப்பிட வந்துட்டோம், வந்திருக்கோம். எங்கே? கையேந்தி பவன். கையேந்தி பவன் தான். மதுரை வந்த பிறகு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றது இந்த மாதிரி தான் சாப்பிட்ணும். சூப்பராகும். ஒரு முட்டை தோசை அரைச்சி சாப்பிட போகிறோம். ஓடுது. ஆமாம், முட்டை தோசை ரெடி. கரெக்டாக இந்த கடை எங்கே இருக்கு? இது வெஸ்ட் பெருமாள், வெஸ்ட் பெருமாள் ஸ்ட்ரீட். மேற்கு பெருமாள் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. இப்படியே நடந்துட்டு வரும்போது பார்த்தேன், சரி இங்கேயே அடித்து முடித்து சாப்பிட்டு போயிடலான்ற மாதிரி ஆச்சு. போது 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 வேணா வேணா போது போது போது. அதில் அது கார சட்னி மட்டும் வைக்காதீங்க. சாப்பிட்டதை போடுவோம். 3 நாள் அனுப்பி வரும். நீ வருவ இப்போ சரியா? நீ வந்துடுவ வீடியோவில். உன் பேர் என்ன? தயாபரண்ணா. ஓகே, ஜஸ்வந்த் யாரு? இது ஜஸ்வந்த் என்ன? இப்போ என்ன படிக்கிற? 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? எவ்வளோ நாள் லீவ் இப்போ? இன்னும் முடியலையா? முடிச்சா எல்லாம் முடிஞ்சிச்சேடா எல்லாருக்கும்? அது முடிச்சு 1 மாதம் லீவா? எவ்வளோ நாள் லீவ் அப்படின்னா? அப்படியா? அப்படியா? அக்கா இன்னொரு சின்ன முட்டை தோசை போடுங்க, பெருசா வேணாம். உனக்குக்கா இப்போ க்ளோஸ் பண்ணிடுவீங்களா? ஓகே ஓகே. காலை எவ்வளோ மணிலேருந்து? அக்கா சின்னதுக்கா, பெருசு வேணாம், பெருசு வேணாம், சின்னது முடியாதுன்னு தான் கேட்டேன். ஐயோ சின்னது, சின்ன தோசை, சின்ன முட்டை தோசை. வேஸ்ட் ஆகிடும், அதனால வேஸ்ட். போதுங்க, அது மேலே முட்டை போட்டிங்கன்னா கரெக்டாகிடும். அப்பா தம்பி வந்திருக்கான் கூட.
வரும் வரும் கண்டிப்பாக. ஒரு 4 நாள் ஆகும். ஏன்னா 20 நாளாக நாங்கள் 22 நாளாக ட்ரிப்பில் இருக்கோம். வீடியோ கேரளா தமிழ்நாடு நெல்லூர் டிராவலர். செட்டிமெண்ட் போதும் போதும் போதும், அது அவ்வளோதான் போதும் கொடு. அவ்வளோதான். தேங்க்யூ. ஆ லில்லி புட்டு தோசையா? சரி, நீ எனக்கு லில்லி புட்டு தோசை போட்டு கொடுத்துருக்கா விடு. அதெல்லாம் தெரியாது. உன்னே பார்த்தேன் யூடியூப் பார்த்து சொல்கிறேன், காமிக்கிறேன். சேஞ்ச் ஆகிடுச்சு மேலே. நாளைக்குமா இருப்பீங்க? இல்லைப்பா, இன்னைக்கு கிளம்பிடுவோம். ம் நல்லது பண்ணுங்க. ஸ்கேனர் இருக்கா பார்த்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அக்கா கடைக்கு வாங்க. பாவம் எல்லாம் காலியானாலும் எனக்கு முட்டை தோசை சுட்டு கொடுத்தாங்க அக்கா, சரிங்களா? வாங்க, மதுரைக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்க. எந்த இடம் கரெக்டாக இது? மேற்கு வீதி. வாங்க, சரிங்களா? ஹாய், நான் வரேன். குட்டி பையன் இவன் தான் ஓனர், கடை ஓனர். டிஃபன் சாப்பிட்டு முட்டை தோசையாக சாப்பிட்டு ஒரு ஃபுல் முட்டை தோசை, ஒரு குட்டி முட்டை தோசை. அந்த பையன் சொல்கிறேன் என்னமோ முட்டை தோசையா, அது சின்னதாக சாப்பிட்டான். நீங்கள் என்னண்ணே சின்னதாக சாப்பிட்றீங்கன்றான். என் வயிறில் இருக்கிறது அவ்வளோ தாண்டா ஸ்பேஸ், எவ்வளோ தாண்டா சாப்பிட்றேன். எப்போவும் நான் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் கையேந்தி பவன் தான், அதில் வர்ற டேஸ்ட்டு எதுலேயும் இருக்காது. ஸோ நல்லா சாப்பிட்டாச்சு. இப்போது கார் எங்கே நிறுத்த வச்சுருக்கோம், நாங்களே போய் தேடி அழகர் கோயிலுக்கு போகணும். அவ்வளோதான். வெயிலில் கார் அப்படியே ஃப்ரை ஆகிருக்கும். போய் ஏசி போட்டு விட்டு பார்க்கலாம். நிழலில் தான் இருந்துச்சு, இப்போ இருக்காது நிழல். நான் என் மூஞ்சியும் அப்படியே கரைஞ்சிடுச்சு. என்னது சுருங்கிடுச்சு மூஞ்சி கழுவி அந்த ஒரு சன்ஸ்க்ரீமை போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், மதுரையில் எந்தெந்த இடத்துல கையேந்தி பவன் கடைங்க ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் ஃபேமஸான கடை ப்ரோ, எல்லோரும் போவாங்க ப்ரோ. அந்த மாதிரி எந்த கடையை சொல்லுங்கள், நாங்களும் போய் பார்க்குறோம். ரூட்டே தெரியாமல் சுற்றிட்டு இருக்கேன். அந்த ரோடு இந்த ரோடு போகணும் இருக்கு. ஓகே ரைஸ், வந்தாச்சு பார்க்கிட்ட. ப்ரோ போக வேண்டியது ஆளு. அழகர் கோயிலுக்கு வந்து இறங்கிட்டோம். இதோ பழைய காலத்துக்கு நல்ல கட்டணம், பழைய காலத்தோட பில்டிங்ஸ், கோயிலுங்க. கோயிலா இது என்னன்னு தெரியல, ஸ்டார்டிங்லேயே இருக்குது மண்டபம். இதோ பாருங்க, உள்ள என்ட்ரி இல்லைன்னு நினைக்கிறேக்கா, க்ளோஸ் பண்ணிருக்கு. எல்லாத்தையும் பாழாக்கியிருப்பாங்கன்னு க்ளோஸ் பண்ணி வச்சனால ஒரு கிடக்கு. உள்ள இந்துக்காரங்க இருக்காங்க. அழகாக இருக்குது, போட்டிருக்காங்க. என்னது? திருமலை நாயக்கர் மண்டபம். இது பாருங்க போட்டிருக்காங்க, திருமலை நாயக்கர் மண்டபம் 1966 66 கட்டுனது. எல்லாம் ஃபுல்லாக போய் உள்ளே பாழாக்கியிருக்காங்க, அதனால தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க மக்களை. எல்லாத்தையும் ஃபுல்லாக பாழாக்கி அதை ஆஸ்தி பண்ணி வச்சுருக்காங்க. சரி, இங்கே போய் பைனாப்பிள் சாப்பிட்லாம் வாங்க. அண்ணா பைனாப்பிள் கொடுங்கண்ணா. பைனாப்பிள் இதுரா உனக்கு? இது வாட்டர் மெலன் வாங்கிக்கலாமா? கட் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்கேனர் இருக்கா? ஜிபே பண்ணிக்கலாமா? ஜிபே இருக்குல்ல? இல்லை இதே கொடுத்துருங்க, வாட்டர் மெலன். தர்பூசணி வேலை, தர்பூசி கொடுத்துருங்க. இப்படியே இது பண்ணி கொடுத்துருங்க. 2 கோட் போட்டு கொடுங்க, அவ்வளோதான். அப்படியே கொடுத்துருங்க. எடுத்துக்கோ. ஆமாம், ஓகே. தர்பூசணி தர்பி ஊரில் கிளம்புறதுக்கு முன்னாடி நைட் சாப்பிட்டு 2 கிலோ.
இன்னைக்கு தான் லஞ்சு. சாப்பிட்டாச்சு. போய் அப்படியே இந்த கோயிலை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான். அப்படி தானே போனோம், பின்ன எப்படி இங்கே தான் போகணும், இந்த வழி தான் போகணும். அந்த வழியில் க்ளோஸ் பண்ணிட்டானுங்க, இடிச்சிட்டு. ஓகே, இடிச்சிட்டானுங்க. இவனுங்களா பசங்களா போய் வச்சிருப்பானுங்க. ஆமாம், போய் சரக்கு போட்டு போய் தேர் மக்களே, தேர் இழுப்பாங்க தெரியுமா? இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க. எடுத்து உள்ளே இருக்குது தேர் பார்த்தீங்களா? தேர் உள்ளே இருக்குது பாருங்கள், ஃபுல் உடன் தேர். தேர் மண்டபம். ஆமாம். ஓ வெயில் செம வெயில். கைஸ், இங்கே பழைய கோயில் இருக்குது, பழைய என்ட்ரன்ஸ். ராஜா சோழ அண்ணன் ராஜகோபுரம், ராஜகோபுரம், பழைய கோபுரம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆஹா, இதை மெயின்டைன் பண்ணாமல் எப்படி வச்சுருக்கானுங்க பாருங்கள். அதை கொஞ்சம் க்ளீனாக வச்சு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அதோட இதை கூட பாருங்க, எப்பா நாத்தம் உள்ள. ஓலி, அவ்வளோ நல்லா இருக்கு. இதை பாருங்க, இதை கொஞ்சம் கூட மெயின்டைன் பண்ணாமல் இதை ஃபஸ்ட்டு மெயின்டைன் பண்ணி கோயிலை கட்டியிருந்தா சந்தோஷம் இல்லையா? இதையே ரினோவேட் பண்ணி கொஞ்சம் அழகாக எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். எப்படியெல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்கள், சிங்கிள் ஸ்டோனில் கட்டியிருக்கிறதெல்லாம் இருக்குது. நீங்கள் பாருங்களேன், ஒன்று சிங்கிள் மார்பிள் மாதிரி க்ளீன். அதுலேயும் ஒரு ஸ்கெப்சர்ஸ் எழுதி ஒரு அழகாக பண்ணியிருக்காங்க. எஸ், கல்வெட்டு கூட சிதிலம் முடிஞ்சது. சந்தோஷமாகவும் இருக்குது. ஆனால் இங்கெல்லாம் கல்லில் கல்வெட்டு இருக்குது. இதை பாருங்கள், தமிழில் அவ்வளோ நல்லா எழுதியிருக்காங்க. ஆனால் தெரியல, எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. நல்லா இல்லை. ஓ ஹாய், வந்தேன். பாருங்க, இங்கேருந்து உள்ளே போகிறதுக்கு இடம். ஆனால் என்ன பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். இதுதான் இதோட பியர் பாட்டிலு. ஓ, போகிறதுக்கு இடம் இருக்குது மக்களே. பாருங்க, வா ஸ்டீப்பாக இருந்தாலும் ரொம்ப குட்டியாக இருக்க இடம், ஆனாலும் செம்ம இது. ஆனால் இதை மெயின்டைன் பண்ணாமல், இந்த இடத்த மெயின்டைன் பண்ணாமல் இங்கே பாருங்கள், இன்னும் இருக்க இடம். இப்படி ஏறி இப்படி போகலாம் ஆக்சுவலி. ஆமாம், எல்லாமே ஃபுல்லாக செடி மரங்கள் எல்லாமே ட்ரை ஆகி அப்படியே இதாகிடுச்சு அது. ஸோ ரொம்ப அழகான ஒரு கோயிலாக இருந்திருக்கும் ஒரு டைமில் இது, இல்லையா? பாருங்க, 100 அடிக்காக இருந்து. ஓ பாருங்க, சிமெண்ட் வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க, பட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணல. வா, பாருங்க, இவ்வளோ அழகான இடம். பார்க்கலாம் இதோட பேக் ஸ்டோரி என்னென்னு பார்த்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? இருக்கும் 100%. பிகாஸ் இதை பெரிய ஒரு எப்படின்னா லோக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க.
லோக்கல் பீப்புள்ஸ் பக்கத்து நாட்டுக்கு பக்கத்து ஸ்டேட்டு அவர் பக்கத்து ஊருக்காரங்க அப்போல்லாம் நடக்கும், பக்கத்து ஊருக்காரங்க, பக்கத்து ஊர் ராஜா, அந்த ராஜா இந்த ராஜா அந்த மாதிரியும் நடந்திருக்கும், தெரியாது. பாண்டியர் இதில் இருந்துச்சு, அந்த மாதிரி ஸ்டோரிஸ் இருக்கும். நான் ஸ்டோரியை பார்க்குறேன், எல்லா ஸ்டோரியும் பார்த்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் நான் வரும்போது நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃப்ரீ ஃபீடிங் மாட்டுக்கொட்டை அதுவும் எதுவும் இல்லை, எல்லாமே போச்சு. அது ஜஸ்ட்டு காமிக்கிறேன். அதை இப்போ தான் ரினோவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ரினோவேஷன்னா எல்லாம் அடிச்சு வச்சு தண்ணி கொஞ்சம் இருக்குது, எல்லாமே சிமெண்ட்டாக இருக்குது சரிங்களா. கோயிலில் இப்போது அதிகமாக டூரிஸ்ட் வந்தால் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. இங்கே வந்துட்டுருக்காங்க டூரிஸ்ட்டை விட டிவோட்டிஸ் பக்தர்கள், அதிகமாக பக்தர்கள் வராங்க. அதனால் இப்போ எல்லாமே ஆனால் நிஜமாக யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெருசு அப்பா இடம். இதெல்லாம் புதுசு இப்போ கட்டினது இதெல்லாம் அப்படிங்க தெரியும் இதெல்லாம். ஆனால் பழைய இது இல்லை கட்டுமானம், அது மேலே இருக்கிறது இல்லை கீழே இருக்கிறது வேணால் பழசாக இருக்கலாம் மேபி. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அப்படி யோசிக்கிறேன். மேலே இருக்கிற ரினோவேஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. பட் இதை நடந்துச்சுன்னா க்ளீனாக பண்ணிட்டாங்கன்னா தண்ணி வந்துச்சுன்னா அழகாக இருக்கும். ப்ளஸ் ஸ்கூலாகவும் இருக்கும் இந்த இடம், சில்லுன்னு அழகாக இருக்கும். எவர் மலை எடுத்தாங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது மலை. அது கீழே அப்படியே பார்த்தோன்னா இது இருக்கும், நல்லாயிருக்கும். நல்லா ஆச்சுன்னா போகிற மக்களை நெக்ஸ்ட் சீசன் மறுபடியும் இதே ஊருக்கு வரோம்ல மழை சீசனுக்கு, அந்த டைமில் ரெடியாக இருக்குமான்னு பார்க்கலாம். அந்த டைமில் ரெடியாக இருக்குமான்னு பார்க்கலாம். அப்போவும் ரெடியாக இருக்காது. சந்தனம் இன்னொன்று அந்த மாதிரி நடக்குமா இல்லையா தெரியல, பார்க்கலாம். நம்பிக்கை தான் வாழ்க்கை, இதுதான் நாங்கள் தமிழ்காரங்களுக்கு சொல்லி கொடுத்தது. நம்புங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை சொல்லியே நம்பி ஓட்டு போட்டுறாங்க. அதுக்கெல்லாம் நான் போக தேவையில்லை. இப்போது இதெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த கருப்பராயன் கோயில் இதுக்கு ஒரு தனி ஸ்டோரி இருக்குது. ஓகே, இது அழகர் ஊரில் இருக்கிறப்போ நல்ல அழகான அழகர் சிலையாமா. அந்த உள்ள இருக்கிற அழகர் சாமியை அவரை இங்கிருந்து சிலையோடு கடத்திட்டு போகிறதுக்கு கேரளாவிலேருந்து கருப்புன்னு இங்கே அனுப்பிச்சி விட்டது. ஓகே, அதாவது பாதுகாப்புக்கு அந்த கூட இருந்து வந்த சாமியார்களை மந்திரம் போடுவானுங்கள்ல, அவங்களுக்கு பாதுகாப்பு கூட அனுப்புனது. அப்போது அந்த கருப்பராயனுக்கு தெரியாது இதுக்கு தான் அனுப்பியிருக்காங்கன்னு. அப்போ உள்ளே வந்து விஷயம் தெரிஞ்சு பார்த்தா உள்ளே அந்த நடந்துட்டு இருக்குது. அப்புறம் அந்த 18 சாமியார்களை வெட்டி போட்டு நின்று அது மேலே ஏறி இந்த கோயிலுக்கு நான் தான் இன்னைக்கு காவலாளி, தாண்டி தான் எல்லோரும் போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே ஓகே, அதுக்கப்புறம் தான் இருக்குது, போய் பார்த்துட்டு வருவோம். இது தான் அந்த கோயிலோட பேக் ஸ்டோரி. அது உள்ள தான் போகணும். ஓகே, கொஞ்ச நேரம் எங்கே உட்காரணும், முடியல வெயில். அதை போட கவர் பண்ணும் சரி. ஆனால் சொல்லணும், இப்போ இந்த தெரியாதவன் நான் வந்திருக்கேன் வேறு ஊரில் இருந்து, எனக்கு அவன் சொல்லி இது இங்கேருந்து இங்கே நான் நடந்துன்னு வந்தால் பின்னாடியே வரான். நான் அப்படி போனால் என் பின்னாடியே வரான். சொல்ல மாட்டேன்றான். இப்போ எங்கே போகிறோம் கருப்புன்னு பார்த்துட்டு அந்த கல்யாண மண்டபம்னு சொன்னாங்க, அங்கே போய் பார்ப்போம். இப்போது கோயிலுக்கு போயாச்சு. இப்போ அங்கேருந்து அங்கே போனோன்னா அங்கே இது இருக்குது, ஏன்னா கோயில் மண்டபம், கல்யாண மண்டபம் கரெக்டா, கல்யாண மண்டபம் இருக்குங்க. அது போய் பார்த்துட்டு இங்கே போட்டிருக்காங்களா இதோ நடக்கிறதுக்கு, இது தெரியாமல் போச்சு. இந்த கோயிலுக்கு கொடுக்கறதுக்காக வேல் மண்டபம் பாருங்க, 18 வெடி எங்கே கொடுப்பாங்க. இங்கேயா ஆர்டர் கொடுக்குறது. அதை போட்டிருக்காங்க பாருங்க, அருவா சிவகாசி அருவா. சும்மா சமாரோகம் பண்ணுவார். இது அமுதார் மண்டபம், இதை பாருங்க, அமுதார் மண்டபம் இது. இப்போ இங்கே இருந்து பார்த்தா இதுதான் பெரியார் கேட். சரி, பெரியா படி கரெக்டாக பெரிய வாசான் வாய். பெரிய வாசான் வாய். ஓகே, இதுதான் பெரிய வாசாங்கு வாய். நம்ம அந்த கோயிலுக்கு போகணும்ல. ஆமாம் ஆமாம், அதுக்கு மலை பார்த்து இதில் தான் போகணும். ஓகே ஓகே, நம்ம காரில் போனோம், இதில் நடந்து போகணும். இப்போது மண்டபம் எங்கே இருக்கு? மண்டபம் அதுதானா? ஓகே ஓகே.
நாங்கள் வந்திருக்கோம், நம்மளுக்கு காசு கேட்டோம். வா இவ்வளோ நல்லா இருக்கிறா. மெயின்டைன் பண்ணணுண்டா மக்களே. இதுதான் அந்த மண்டபம். எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க இதெல்லாம். அதான் பாருங்க, இந்த கயிறு ஜஸ்ட் அந்த கயிறை கூட கல்லிலேயே பண்ணியிருக்காங்க. கயிறு அது தெரியுதா? இப்போ பண்ண முடியுமா சொல்லுங்கள்? இங்கே பாருங்க கயிறு. வா 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 ஃபுல்லாக அங்கேருந்து அந்த கயிறு இப்படி வந்து இங்கே வந்து இங்கே கயிறு இப்படி போகுது. தட் இஸ் நாட் கயிறு, அது இது குடல். குடல் குடல் நரசிம்மா. இது நரசிம்மா குடல். இது எஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இல்லை, நான் சிசிடிவி போட்டிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அங்கங்கே பிளாஸ்டிக் கவர்ஸ் அங்கங்கே இருக்குது, பாட்டில்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒருத்தர் 2 பேரை இங்கே வச்சு மெயின்டைன் பண்ண வச்சா நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு மண்டபம். இது சேம் நம்ம கர்நாடகாவில் வயலூர் அளவிடுங்க பிளேஸ், அந்த இடத்துலையும் இதே மாதிரி சேம் இந்த ஒரு இது நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ அழகான ஒரு இது சிற்பம். ஜாலி மான் மேலே, மான் தானே இது? எஸ் மான். மானா மயில்? மயில் மாதிரி இருக்குது. மயில் தான், மயில் இதோ பின்ன பால் மயில். மயில் ரைட் பண்ணி போயிட்டுருக்குறது. மயில் மேலே ஒரு மாதிரி டிராகன் மாதிரியும் தோணுது இது. டிராகன் மாதிரியும் தோணுது. ஆமாம், அது புராதன அனிமல், மிருகம். எல்லா ஸ்கிரிப்சர்லேயும் இருக்குது. கொண்டு கல்யாணம் நடக்கிற இடம் பாருங்க. ஆல்டர் எவ்வளோ நல்லா இருக்கு. தொண்டைமானா? அழகாக இருக்கு. இது ஜஸ்ட்டு கல்யாணம், இது கல்யாணம் பண்ணுறதுக்கு. என்ன தமிழ் எழுதியிருக்காங்க. நான் இந்து சார் நாட் அலவுட் அப்புறம் போட்டிருக்கேன். எல்லா இடத்துலையும் வச்சாங்க. வா உட்காரதுக்கும் நல்லாயிருக்கு. இப்போவே இப்படி இருக்குன்னா அந்த காலத்தில் ராஜ காலத்தை ராஜா இருந்தபோது அவங்க மெயின்டைன் பண்ணும்போது எப்படி இருந்திருக்கும் இடம். கிடையாது இப்படி காமிக்கலாம்ல. இதுவும் அறுவால் தான், இவ்வளோ பெருசு. கற்பனை கொடுத்ததா? 2 லோடு போயிடுச்சு. கோயில் கரூர் போகுதா? ஆமாம், அவ்வளோ பெரிய அருள். கருப்பன் கோயிலா? முடிச்சாச்சு.
எல்லாத்தையும் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இங்கே இருந்து இப்போது கிளம்பி எங்கே போகிறேன்னு தெரியாது, வண்டி எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஏசி காற்றுல உட்காடுறேன், டீசல் போட வைக்கணும். அது பார்க்கலாம், கால் பண்ணி கேட்டுருவேன். எங்கே எல்லாமே பிளேஸ் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் கிளம்புறோம். மேபி திண்டுக்கல் பொறுத்து, திண்டுக்கல் போயிட்டு தான் நெக்ஸ்ட் என்ன ரூட்டுன்னு தெரியணும். திண்டுக்கல் போக ரூட்டில் என்ன இருக்குன்னு தெரியலையே. ஸோ பார்க்குறோம் எதாவது இருக்குது என்னென்னு பார்த்து, ஏதாவது வேல்யூபிளாக இருக்குது. இப்போ வந்தோம்மா, எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ வந்த இடத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா பழைய கோயில், ராஜா கட்டின கோயில் சரியா, அந்த இது எல்லாமே இப்போ இதாக இருக்குது, டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க, வார்லேயோ எப்படியோ போயிருக்கு. ஆனாலும் அதை பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் வருது, நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ இப்போ திண்டுக்கல் அங்கே என்னென்ன இருக்குதுன்னு எடுத்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா. மக்களை இங்கே வந்தும் பிச்சை எடுக்கிறதுக்கும் வடக்கனுங்க வந்துட்டாங்க. அமாரா தேசமே வந்துட்டாங்க. என்ன பண்ணுறது புரிய மாட்டேங்குது. எந்த ஊரில் இல்லைன்னு இல்லை, சரி வரட்டும், வேணான்னு சொல்ல, வந்து வேலை பண்ணுங்கள், கஷ்டப்படுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். பிச்சை எடுக்கிறதுல காம்படிஷன். இங்கே இருக்கிறவங்க கடை என்னது பழம் விற்கிறாங்கன்னா அதுக்கு காம்படிஷன். ஆமாம், இதெல்லாம் பண்ணி அடி வாங்கி அப்புறம் மாத்தா உங்கள் இதே சரியில்லை, சவுத் இந்தியாவே சரியில்லை, அது இதுன்றது. அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் ஏன் அங்கேருந்து நீங்கள் வர போகிறீங்க? ஓடா பைனாப்பிள். இது என்ன? எழுந்த படம். ஓகே எடுத்துக்கோ, உனக்கு, எனக்கு வேணாம், எனக்கு இது மட்டும் போதும். பைனாப்பிள் மக்கள். ஓகே, மறுபடியும் இன்னொரு பைனாப்பிள் மக்களை பசிக்குது, என்ன பண்ணுறது? நெல்லிக்காய் சாப்பிடுவீங்களா? ஸ்கேனர் காமிக்க போனாலே ஏதோ ஒரு பொண்ணு இமேஜ் வருதுடா, கர்மம். ஓகே கைஸ், பைனாப்பிளும் வாட்டர் மெலனும் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே திண்டுக்கல்லுக்கு போய் சேர போகிறோம். அப்படி இப்படி லாஸ்ட்டு 2 days இருக்குது நம்ம ட்ரிப்பு முடிகிறதுக்கு. அதுக்குள்ளே எவ்வளோ முடியுதோ அவ்வளோ இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன்னா சந்தோஷமாக இருக்கும். ஆனால் வெயில் வாட்டி வளர்க்குது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி யோகா ஊர்லேயே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண பெற்றுங்க. திண்டுக்கல்ல என்ன இருக்குது? திண்டுக்கல் அந்த போர்ட் ஒன்று, கல் அந்த பக்கம் மேலே ஏறினா மக்களே இப்போது டிசைட் பண்ணியாச்சு எங்கே போடுறதுன்னு. இப்போது எங்கே போகிறோம்? பழனி வரதமானதி டேம். இப்போது டைரெக்டாக பழனி போகிறோம். பழனி வர்தமா டேம், வர்தமான் நதி அங்கே போகிறோம் சரியா. இங்கேருந்து 128 கிலோமீட்டர்ஸ், 2 hour ஆகும். இப்போ கரெக்டாக டைமு 2:41 சரியா. நாங்கள் கரெக்டாக அப்படின்னா 5 மணிக்கெல்லாம் போய் ரீச் ஆகிடுவோம் டேமுக்கிட்ட. சூப்பராக இருக்கும். அங்கே போயிட்டு உங்களுக்கு வியூவை காமிக்கிறேன் சரிங்களா. இன்னும் 2 நாள் எக்ஸ்ட்ராவாக இருக்குது நம்மளோட இந்த ட்ரிப்பு முடியறதுக்கு. அதனால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கவர் பண்ணிவிட்டு போகிறோம். போடுற இடம் இது ஃபுல் பண்ணிவிடுப்பா. லாஸ்ட்டா? ஆமாம் லாஸ்ட். நெக்ஸ்ட் இங்கேருந்து பழனி எவ்வளோ பண்ணியிருக்காங்கப்பா? எவ்வளோ பண்ணியிருக்காங்க? என்ன ப்ரைஸ் கம்மியாச்சுல்ல? கம்மியாக வரலாம், அதே ப்ரைஸ் தான். 3648 ஃபைனல் ஃபில்லப், 4th ஃபில்லப் இந்த ட்ரிப்பு முடிகிறதுக்கு. 15 days ஆஃப் ட்ரிப்பு, இன்னும் 3 days இருக்குது முடிகிறதுக்கு. அதுக்குள்ளே எல்லாமே முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு பெங்களூர் போகும்போது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போகணும். மக்களே பழனி வந்துட்டோம், வந்து ரீச் ஆயாச்சு. இப்போது இங்கேருந்து பழனியில் டேம் இருக்குது, அந்த வரதமா நதி டேமுக்கு போயிட்டுருக்கேன். ஏன்னா ஒரே வாட்டி கவர் பண்ணிடலான்னு அதை முடிச்சுட்டு அப்புறமா இது கோயில்
எது எது முடியுது எல்லாமே கவர் பண்ணுறோம். சரிங்களா? மக்களே தண்ணி வரல. ஸோ என்ன பண்ணுறது தெரியல. ஆச்சா, நான் தண்ணி வரும்னு நினச்சேன், பட்டு தண்ணி இல்லை. பார்க்கலாம். ரிட்டர்ன் போகிறது தான் ஒரே ஒரு வழி இப்போ இருக்கிறது. ஒரே ஒரு வழி ரிட்டர்ன், நோ வாட்டர். டேமுக்கு வந்தாச்சு. ஆனால் என்னென்னா தண்ணி திறந்து விட்டுருப்பாங்கன்னு சொன்னாங்க, பட் தண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லை ரொம்ப அழகாக இருந்திருக்கும் பாருங்கள். இந்த இடம் தான் ஃபுல்லாக தண்ணி திறந்து விட்டுருப்பாங்க, ஆனால் கீழே மட்டும் தான் விட்ருக்காங்க. வலிஞ்சு வர்றதா? ஆனாலும் அது இது பண்ணால் மட்டும்தான் வரும். ஓகே, மேலே போய் பார்க்கலாம் வாங்க. மேலே போகலாம்ல? எப்படி போகிறது? இது ஸ்டெப்பா? தண்ணி இல்லைன்னா சிரமம், நல்லா இருக்காது. போன இடம் எல்லாமே இப்போ தண்ணி இல்லை, ஏதோ ஒரு 3 தான் மாட்டிருக்கு. சரியா? ஸோ ரிஸ்க்கு வேணாம். சீசன் டைமில் வரலாம். சீசன் 3 ஆகிருக்கும். அப்போது அந்த சீசனோடு அது அப்படியே ஜாயின் ஆகட்டும். மழை பிரதேசத்தில், மழை காலத்தில் அந்த மாதிரி ஜாயின் ஆனால் தான் அழகாக இருக்கும். இப்போ எங்கே போனாலும் வறண்ட பூமியாகவே இருக்கட்டும். சரியா? ஸ்டெப்ஸு வந்துட்டா. இதா ஆமாம், மீன் போட்டிருக்காங்களே வலை, மீன் பிடிச்சிட்ருக்காங்க. செம்ம அழகாக இருக்குது. கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துன்னு இருந்து சாந்தமாக கூலான உடனே கிளம்பி போகிறோம். பார்த்தாச்சு, முடிச்சாச்சு. இனிமேல் கிளம்புறது தான். கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து ஜாலியாக கிளம்ப வேண்டியது தான். அவ்வளோதான் இருக்குது தண்ணி. கிளம்பிட்டோம். இங்கே இருந்து இப்போ கிளம்பி எங்கே போகிறதுன்னு தெரியல. பார்க்கலாம். நாங்கள் எதோ யோசிச்சுட்டு வரோம், என்னென்னமோ நடக்குது. இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். சரியா? போய் வண்டியில் ஏறிட்டு நெக்ஸ்ட் எங்கே போகிறதுன்னு பார்க்குறோம். இப்போ உடுமலைப்பேட்டை வந்துட்டோம். எங்கே இருந்துன்னா நம்ம மதுரை அழகர் கோயில், பழனி வந்து மதுரையிலேருந்து பழனி வந்து, பழனியிலேருந்து இப்போ உடுமலைப்பேட்டை. இப்போ உடுமலைப்பேட்டைக்கு வந்தாச்சு. உடுமலைப்பேட்டையில் ஒரு டேமு கீழே போய் தங்க போகிறோம், டென்ட்டு போட்டு. அதுதான் இன்றைக்கி நடந்த ஒரு நல்ல விஷயம். நடக்க போகிற விஷயம் இன்னும் நடக்கலை. போய் அந்த டேம் அடிவாரத்தில் டென்ட்டு போட்டு தங்குறதுக்கு ஒரு பர்மிஷன் கிடச்சிருக்கு. ஸோ அங்கே போயிட்டுருக்கோம்.